என்ன கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு பாருங்களேன். பிளக்கு போயிருக்கு. தம்பி செல்ஃப் மோட்டர் போயிடுச்சுப்பா, மாத்திடலாமா? சரி மாத்திருங்க. என்ன உடனே சரின்னு சொல்லிட்டான். தம்பி டைனமோ போயிடுச்சுப்பா, மாத்திடலாமா? சரி மாத்திருங்க. சரிப்பா சரிப்பா. என்ன சொன்னாலும் நம்புறான். இன்னைக்கு இவங்ககிட்ட இருந்து பெரிய அமௌண்ட்டை கறந்துட வேண்டியதுதான். தம்பி இன்ஜின் சீஸா இருக்கு, மாத்திடலாமா? என்ன? அதெல்லாம் வேண்டாம், மாத்தின வரைக்கும் போதும். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். சரி, செல்ஃப் மோட்டர் ஒரு 5000 ரூபா, டைனமோ ஒரு 10,000 ரூபா, லேபர் ஒரு 6000 ரூபா கொடுத்துருப்பா. புதுசே 2800 தான். நீங்கள் 5000 போட்டிருக்கீங்க. அப்புறம் புது டைனமோ 6000 ரூபா தான், 10,000 போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த 10 நட்டை மாத்துறதுக்கு உங்களுக்கு 6000 ரூபா லேபர் சார்ஜா? தம்பி நான் சொல்றதா ரேட்டு, முடிஞ்சா காசு கொடு, இல்லை வண்டி எடுத்துட்டு கிளம்பு. சரி நான் வண்டி எடுத்துட்டு போறேன். வண்டி எங்க? அங்க இருக்குப்பா, போய் எடுத்துக்கோ. என்னையா வண்டியை பிரிச்சு போட்டு வச்சிருக்க? அப்ப நீ இன்னும் வண்டி சரி பண்ணவே இல்லையா? ஆமா, ரெடி பண்ண வச்சா உன்ன மாதிரி ஆளுங்களாம் காசு கொடுக்காம எடுத்துட்டு ஓடி போயிடுறீங்க. அதனால தான் காசு கொடுத்தாதான் ரெடி பண்ணுவோம். எப்படி? சரி சரி, என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத, உன் வண்டி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. இது எப்படியா எடுத்துட்டு போறது? எல்லா பச்சும் மாட்டியாவது குடியா? என்ன கியர் விழவே மாட்டேங்குது? யாரு அது இந்த நேரத்துல? இவனா? சொல்லுப்பா. அண்ணா, வண்டியில கியர் விழ மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு வந்து பாக்குறீங்களா? வரேன் சரி, வரேன். டேய் வண்டியை ராங். இப்ப யாரா? ஐயா தொல்லை தாங்க முடியல. சொல்லுப்பா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, இங்க எல்லாரும் என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. வண்டி எடுத்துட்டு நீங்க வந்துரு. அண்ணா கியரே விழல, அங்க வரைக்கும் எப்படி கொண்டு வர முடியும்? அதெல்லாம் வரலாம், கொண்டு வா. எப்படியா கொண்டு வர முடியும்? போனை வச்சுட்டானா? சரி, வேற வழி இல்லை, டோ பண்ணி கொண்டு போவோம். அண்ணா நம்ம வண்டி கொஞ்சம் பாத்துருங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். இவர் முந்த நாள் காலைல தான் வந்தாரு. நான் இன்னைக்கே வண்டி ரெடி பண்ணி தரல. இன்னைக்கு தானேப்பா வந்த, வெயிட் பண்ணு. ரொம்ப அவசரப்படுவீ நீ. எங்க உங்க வண்டி இப்பதான் ரெடி பண்ணாரா? ஆமாங்க, சீக்கிரமா பண்ண சொன்னா இல்லாத பாட்டெல்லாம் சொல்லி இருக்கிற பார்ட்ஸ் ஃபுல்லா மாத்தி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பில்ல போட்டு விட்டுறான். சார் வண்டியில எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குப்பா. இந்த பக்கம் வந்தா நம்மளை பார்த்துட்டு போங்க. இனிமேல் நீ இருக்க பக்கமே வரமாட்டேன். வரேன்பா. வருவீங்க, ஏன்னா நான் தான் உங்க வண்டியில பழைய கிளச் பிளேட்டை மாத்தி போட்டிருக்கேனே. என்ன வண்டி ரெடியாச்சா இல்லையா? விட்டு 2 நாள் ஆச்சு. இதோ இப்போ ரெடி பண்ணி தந்துடுறேன்ப்பா. என்ன இன்னும் வண்டியை தொடக்கூட இல்லையா? வெயிட் பண்ணிப்பா, பண்ணி தந்துடுறேன். ரெடி ஆயிடுச்சா? என்ன ஃபால்ட்டு? கியர் ராட் நட்டு லூஸா இருக்கு, டைட் பண்ணிடுவோம். தம்பி இதான் உங்க வண்டி சாவி, உங்க வண்டி சரியாயிடுச்சு, அந்த இடத்துக்கு போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்த கஸ்டமர்லயே உங்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரமா வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். வண்டியில என்ன ஃபால்ட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கியர் ராட் நட்டு லைட்டா லூஸா இருந்தது, அதை டைட் பண்ணேன், அவ்வளவுதான். டேய், ஒரு நட்டை டைட் பண்றதுக்கு இந்த 3 நாளா அலைய வச்சுட்டேடா. என்ன தம்பி, மெக்கானிக் வேலைன்னா அவ்வளவு ஈஸியா போச்சா? ஒரு நட்டு டைட் பண்ணனாக்குள்ள ஃபோக்கஸ் வேணும், இல்லைன்னா வண்டி முறுக்கிக்கும். என்ன வண்டி முறுக்கிக்குமா? கொப்ப மவனே, இருடா இப்ப நான் வந்து ஒன்னு முறுக்குறேன் பார்.